قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் பேரருள் பெருங்கருணையினால் குறுகிய காலத்தில் சின்ன சின்ன செயல்கள் மூலமாக பெரிய நன்மை பெறக்கூடிய ஒரு அபரிதமான மாதம் தான் இந்த ரமலான் மாதம். வேறு எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு நாள் அதற்கு 1000 மாதங்களை விட மேலான ஒரு சிறப்புக்குரிய ஒரு இரவு ஒரு நாள் இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் சிறப்பிற்குரிய என்றாலும் உலகத்தில் பார்க்கலாம், ஏதேனும் ஒரு சீசன் என்ற பெயரில் ஏதாவது விசேஷ சலுகை என்ற பெயரால் ஒரு சட்டைக்கு 2 சட்டை, ஒரு சேலைக்கு 2 சேலை என்று விளம்பரம் செய்வாங்க. செய்தவுடன் கடலில் மக்கள் குமிஞ்சிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் விற்க வேண்டிய பொருள் ஒரே நாள் வச்சு. அப்போ என்னென்னா மக்களுக்கு அந்த சௌரியமான விலை தெரியுது, சலுகை தெரியுது. அப்போ சலுகைகள் தெரிஞ்சவுடன் ஓடுறாங்க. அப்போ இந்த மாதத்துடைய சலுகைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வெள்ளிக்கிழமை இது உண்மையிலேயே வெள்ளிக்கிழமையை நம்ம ஊரில் பக்கம் சிலர் சந்தேகம் பண்ணி வெள்ளிக்கிழமையோ அப்படி சந்தேகப்படுற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா நாங்கள் சவுதியில் இருக்கிறோம்னா இடம் இப்படி முன்னிசம் போகிறதா 10:30 போகணும், பிந்திட்டா கிடைக்காது. அதில் ஒருவேளை போன ஆசைப்பட்டால் முதல்ல ஏதாவது போட்டு இடம் பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி மக்கள் இன்றைக்கி அங்கே பார்க்கணும். பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமைன்னா எல்லாம் தெரியும். நம்மளும் சாதாரண லோகர் மாதிரி தான், லோகர் வர மாதிரியே இன்றைக்கி வந்திருக்காங்க. காரணம் என்ன, சும்மா மாதிரி தெரியல மக்களுக்கு. அப்போ எந்த இதை பற்றியுமே அதனுடைய விஷயம் சிறப்பு தெரிஞ்சால் தான் அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ரமலானுடைய சிறப்பு என்னென்னா, குறுகிய காலத்தில் குறுகிய அமல்களில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய மாதம். அப்போ இந்த ரமலானில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் அதிகமாக பெற்றிருக்கிறான் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வேலை. நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு மெம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 ஒரு தடவை சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுருப்பாங்க. நீங்கள் அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான அரிசிகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து கேட்டதையும் அவர்களை பார்த்ததையும் தான் அறிவித்திருக்கிறார்கள். எழுத்தறிவு மிக்கவர்கள் ரொம்ப கம்மி சஹாபாக்கள்ல. ஆனால் கேட்டறிவு, அவளை பார்த்து புரிந்த அறிவு தான் அவட அதிகம். அதனால் அதிகமாக என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டே அறிவிப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட இந்த பழக்கம் இல்லை. கேட்பதும் அதை விளக்கம் தெரிந்து கொள்வதும் இது ரொம்ப கம்மி. யாருமே ஆளுங்கிட்ட போய் ஏதாவது கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்கான்னா இல்லை. யார் ஆளுங்கிட்ட எந்த சட்டங்களையும் கேட்கறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. அதனால் நாம் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கருவிகள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஜம்மியத் உலமாவுல் முஸ்லிமீன் நிறைய பள்ளிகள். ஆரம்ப காலங்களில் 1988 பார்த்தீங்கன்னா தொழுவது பயந்து போய் எங்கேயாவது மூலையில் தொழுவோம். ஏன்னா தொழுவுக்கு இடம் இல்லை.
இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏராளமான பள்ளிகள் வந்து விட்டன. ஆனால் என்ன பெரிய துர்பாக்கியம், இந்த பள்ளிகள் வந்தது மிக முக்கியம் அல்ல. நாம் இந்த பள்ளி இது மாதிரி பள்ளி உருவாக்குறதுக்கு முன்னால் என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? ஷாஃபி ஹனஃபி, மாலிக் கொஞ்சம் கம்மி, ஷாஃபி தான் அதிகம் இருக்குது. அப்போ யாரை பார்த்தா நான் ஷாஃபிக்காரன், நான் ஹனஃபிக்காரன், இப்படி தான் முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்துவாங்க. அதே மாதிரி இங்கேன்னா இங்கே நாங்கள் ஜாக்கு, நாங்கள் தௌஹீத் ஜமாத், இப்படி ஐஎன்டிலாம் சொல்லிக்கிறாங்களே தவிர அங்கே இருந்த மாதிரி தான் இங்கே இருக்காங்க. அந்த மக்கள் எப்படி அந்த இமாம் சொல்கிறத கேட்டு போனாங்களோ அது மாதிரி இங்கே எந்த இமாம்னு சொல்லி கேட்டு போகிறேன். ஏன்னா படிக்கிற பாடம் குறைஞ்சி வச்சு அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக ஆன காரணம் படிக்கிறது தான். படி இப்போ நம்ம நபி யார் சொன்ன உடனே படின்னு அல்லாஹ் சொன்னான். வேற நபி யார் சொன்னது நல்லா பாடம் படிக்கிறது தான். படிக்க தெரியாது. நிறைய பேர் குரான் படிக்கனா நாங்கள் படிக்கலை, ஓதலை, என் காலம் அப்படியே கழிஞ்சிருச்சு அவ்வளோ சொல்லுவோம். ஆனால் அது இல்லை. அல்லாஹ்வோட சேர்ந்த பார்க்கலாம் சொன்னான் எனக்கு படிக்க தெரியாது அண்ணா. அவர் விடலை, படித்து தான் ஆகலை. ஒரு முறைக்கு 3 தடவை கட்டி அணைத்துட்டு படிக்க வச்சுதான் போல. அவன் என்னை படித்தாங்களோ அப்போ தான் அவங்க நபி. கொஞ்சம் கண்டுபிடி பாருங்க, அந்த குரான் இறங்கினா நபி கிடையாது. அவங்க படித்த பாடத்தை யார் கேட்டாங்களோ அவங்க சஹாபாக்கள். அவன் தொடராக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயின் பாடத்தை படித்தவர்கள் தான் முஸ்லீம்கள். வெறுமே நான் ஒரு முஸ்லீம், நான் இந்த மாதிரி இந்த அமைப்பு இந்த கொள்கை என்று சொன்னால் போதாது. படிப்பது மிக முக்கியமானது. எனவே அருமை சகோதரர்களை கட்டாயம் படிங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு வளமைக்கு மாற்றமா ஆமீன்னு சொன்னீங்களே என்ன? இது சஹாபாவுடைய பழக்கத்தில் ஊருக்கு போகிறவர்கள், ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் எந்த விஷயமா இருந்தாலும் ரசூல் வருவாங்க, கேட்பாங்க. கேட்ட விஷயத்தை உடனே மக்களுக்கும் சொல்லுவாங்க, அவங்களும் செய்வாங்க. அதனால இன்றைக்கி உலகத்தில் இன்னைக்கு குற்றல் உட்கார்ந்து கூட நம்ம குரான் பேச என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் வந்த செய்தியை கொண்டு போகிற சஹாபா எல்லாரும் சேர்த்தாங்க. உங்களுக்கு பெரிய அதிசயங்க. மக்கா மதீனாவிலே அது சுற்றுப்பாதை இறங்குற திருமலை குரான் ஹதீஸ் உலகம் முழுக்க இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் குரான் மட்டும்தான். வேற எந்த புஸ்தகம் உலகம் முழுக்க இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வேதத்தை நபிஸல்லல்லாஹு மக்கள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடம் தான் அவங்க சஹாபாக்கள் பார்த்து படித்தது. ஒரு என்ன சொல்கிறாங்க பாருங்க, முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயம். மெம்பரில் ஆமீன் சொன்னீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சல்லல்லாஹு சொன்னாங்க, நான் எப்போது போல் இன்றைக்கு வெவ்வேறில் ஏறுகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். மலக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிறந்த ஒரு மலக்கு ஜிப்ரீல். உலகத்தில் அல்லாஹ்வின் சட்டத்தை கொண்டு நபிமார்கள் கொடுத்த ஒரு நபி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வந்து என்ன சொன்னார், ரமலான் மாதம் வந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளால் யாரெல்லாம் தம்முடைய தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்காமலேயே ரமலான் முடிஞ்சு போச்சுன்னா அவன் நாசமாகட்டும். அதை கவனிங்க, என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? ரமலான் வந்துருச்சு, முடிய போகுது, இன்னும் 1-2 நாள் இருக்கு. 28 நாள், 29, 30, ஒன்றோ ரெண்டோ, அதுக்கு பிறகு ரமலான் முடிஞ்சிடும். அப்போ ரமலான் வந்து முடிவதற்குள்ளால் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே ரமலான் முடிந்து போய்விட்டதோ அவன் நாசமாகட்டும். அவன் சபிக்கிறான். அவன் சபிக்கும் போது நபிஸல்லல்லாஹு நபி தலைவர் சொல்லுமா, நான் ஒரு சபிக்கிற ஆளால் அனுப்பப்படலை, எல்லாரும் நற்செய்தி சொல்ல அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சபிக்க மாட்டான். ஆனால் இப்போ அவர் வந்த ஆள் ஜிப்ரீல், அல்லாஹ்விலிருந்து வந்திருக்கிறார். சபிச்சதுனால ரசூல் ஆமீன் அப்படி ஆகட்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, ரமலான் மாதம் வந்து இப்போ முடிய போகுது. அப்போ நம்ம தவற நினைச்சு வருந்தி மன்னிப்பு கேட்காம இந்த மாதம் போயிடுச்சுட்டா நம்ம யார்? அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்க, ரமலான் முக்கியம் இல்லை. ரமலான் வந்து போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நான் தவறை விட்டு பாதுகாக்கப்பட்டுட்டேன், என் தவறில் அழிச்சிட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம். ஆனால் அல்ல தன்னை சொல்கிறான், வைத்தியில் கஃபார். அல்ல தன்னை சொல்லும்போது நிச்சயமாக நான் மிக பெரும் மன்னிப்பாளர், இல்லை மிகப்பெரிய மன்னிப்பாளர். ஏன்னா இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதன் தான் யாருக்கும் உதவி செய்துட்டா அந்த உதவி செய்யப்பட்ட மனிதன் உதவின ஆளுக்கு மரியாதை நடந்துக்கிறவனை இவனை நன்றி கட்டவையா என்று சொல்லுவான். இன்னும் சொல்ல போனால் அவன் பார்த்து அவனை திரும்ப அவனை பேச மாட்டான், உதவி கொடுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. பாருங்க, பிறகு நான் தான் பெரிய கடவுள்னு அவங்க ஆட்சி எல்லாம் வந்துடலாம். அல்லாஹ்வை நம்பினாலும் அல்லாஹ் அவங்களுக்கு வாழ்வாங்க, மறுத்தால் வாழ்வாதான், தொழுகாலங்களுக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கிறது. அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் படைச்சிட்டான்.
அந்த படைத்தவருக்கு இந்த உலகத்தில் வாழ்ற வரை அவருக்கு தேவையான கொடுத்துட்டே இருக்காங்க, யாரும் கொடுக்காம இல்லை. அதான் அல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஆளுக்கு கையெழுந்தும் போது எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் யாரெல்லாம் நான் தவறு செய்து கையெழுந்து மன்னிப்பு கேட்டாண்டா அல்லாஹ் பார்த்து நிச்சயமாக நான் லகஃபார் மிகப்பெரும் மன்னிப்பு. யாருக்கு? லிமன் தாபர். ஏன்னா நம்ம காலையில் அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லுவோம், ஆனால் அர்த்தத்தை தெரியும். அஸ்தகஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் என்னுடைய பாவங்களுக்காக உன்னை மன்னிப்பு தேடுகிறேன். அதூபு இலைஹி, அப்படி மன்னிப்பு கேட்கும் போது நான் எந்த தவறை செய்தேனோ அதை நான் செய்ய மாட்டேன், அதை விட்டு மீண்டு வந்து விட்டேன். அவர் ரெண்டையும் சேர்ந்ததுதான் அஸ்தகஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. வெறுமனே நான் பாவம் கேட்கல மட்டும் இல்லை, அப்படி கேட்கும்போது ஏற்கனவே என்ன தவறு செய்தோம், என்ன பாவம் செய்த உணரணும். உணர்ந்து இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதுக்கு பேர் தான் தௌபா. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமதான் போக வேண்டுமானால் நாம் முதல்ல நாம் என்ன தவறு செய்தோம், எது தவறு. நிறைய பேர் தவறு என்ன செய்யறது, தவறு என்னன்னு தெரியாதனால சர்வசாதாரணமாக தவறை செய்து விட்டு அதில் சந்தோஷமாக இருக்கிறான், பெருமையாக கூட சொல்கிறான். தவறை செய்யிட்டு தவறை நியாயப்படுத்தி நான் செய்யறது இல்லை அப்படி கேட்கிறவன் தான் இருக்கான். இன்னும் சில பேர் தவறு செய்யிட்டு மன்னிப்பு ஆராதனை இல்லை சொல்லக்கூடிய சில செய்தான் இருக்கிறான். அவன் தவறுக்காக வருந்தனும் மன்னிப்பு இதுதான் முக்கியமான பாடம். அதனால முதல்ல தவறுனா என்ன நாம் விளங்கிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் படித்த சஹாபாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடம். அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு தெரிந்த சஹாபான்னு கொஞ்சம் பேர் சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய மதம் சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்களை பின்பற்றாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சஹாபாக்களும் சொல்லிக்கிறாங்க. தொழுகையோ நோன்போ சக்காத்தோ ஹஜ்ஜோ இந்த மாதிரி எந்த வணக்கங்களாக இருந்தாலும் தரம் யார் பா சொன்னா இந்த சஹாபி சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா ஒரு சஹாபி பேரோட வந்தால் தான் அது மாதிரி ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த சஹாபாக்கள் சொல்லாத செய்யாத ஒரு பாடம் நமக்கு வந்து சேரலை. அது நமக்கு முன்மாதிரி அவங்க தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நம்ம நெருங்கி நல்ல பாடத்தை படித்து நமக்கு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. சஹாபாக்கள் குறிப்பிட்ட சொர்க்கம் என்று பேர் சொல்லப்பட்ட 10 பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆக முக்கியஸ்தர்களில் அபூபக்கர், உமருக்கு நடந்த சில சம்பவங்கள் நம்ம செய்யறோம் வாழ்க்கையில் பார்க்குறோம். அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் படித்தவங்க தானே. பாருங்கள், தவறுன்னா என்ன விளங்கி வச்சுருக்காங்க, இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போதே அந்த இடத்துல பிலால், ஹப்பாப், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க அங்கே நிற்கிறாங்க. இந்த 3 சஹாபி யாருண்டா, அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அவர்களை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிப்பதற்காக சொந்த காசை செலவழித்து அவங்களை வாங்கிட்டு செய்தாங்க. அவங்க தான் சொந்த காசை செலவழித்து அவங்க அடிமைன்னா எந்த அடிமை, நம்மளும் அல்லாஹ்வுடைய அடிமை. இன்னொரு அடிமை ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்துச்சுன்னா மனிதனுக்கு மனிதன் அடிமை. அதாவது போர் நடக்கும் போது எதிர்கிட்ட கைப்பற்றி வரக்கூடிய ஆணையும் பெண்ணையும் செய்வாங்க. அது போரில் கலந்துட்டு ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு சாதாரண ஆடு மாடு மாதிரி இவங்க இருப்பாங்க. அவங்க எந்த சுய உரிமையும் அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் போக முடியாது. அந்த எஜமான் முதலாளியை கேட்காம போக முடியாது. அந்த மாதிரி அடிமை தான். அப்படிப்பட்ட அடிமைகளாக இருந்தவர்களில் பிலால், ஹப்பாப், சல்மான் அவர்கள் 3வரையும் அவங்க சொந்த காசை செலவழித்து அவங்களை செய்தால் விடுவிச்சாங்க. அப்படிப்பட்ட 3 பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற போது அபூபக்கர் நேரத்தில் நிற்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா ஒரு பேச நேரவே நிற்கலையா அப்படி நம்ம கேட்கல, ஏன்னா தெரு ரோட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறிய ஆட்களில் போகிற இடம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை. ஆரம்ப இஸ்லாத்து வந்த காலம், இஸ்லாம் வந்த காலம்லாம் இப்போ மாதிரி இல்லை. நமக்கு ஒரு பள்ளியாசம் இருக்குது, எல்லாருக்கும் வசதியாக இருக்கிறோம். நினச்ச மாதிரி தொழுகிறோம், நினச்ச மாதிரி பேசிக்கிறோம், பயன் பண்ணிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த காலம் அப்படி இல்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், ரசூலை ஏற்றுக்கொண்டாலே அவனை அடிப்பாங்க, உதைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் ஒரு ஓரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற போது சுப்ஹானல்லாஹ் அவங்கள தாண்டி அபூ சுஃபியான் போகிறார். அபூ சுஃபியான் அந்த நேரத்துக்கு சிலத்து வரல. அவர் அந்த காலத்திலேயே, அதாவது அறியாமை காலத்து மக்களே ஒரு நல்ல மனுஷன் சொல்லுவவங்களை, கெட்டவங்கள ஒரு நல்லவன் சொல்லுவோம் பாருங்க. நம்ம சொல்லுவோம் அவங்க மோசமாக தான், ஆனால் அவளை இவர் நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அபூ சுஃபியான் வந்து அவங்களே ஒரு நியாயமாக அவரை போகிறார். அவங்க போகும்போது
இந்த 3 பேரும் பேசிக்கிட்டே இருந்தவங்க இவரை பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாருங்க இவன்லாம் அல்லாவுடைய எதிரி, இவன் அல்ல இந்த விட்டு வச்சுக்கிறான், இவனையெல்லாம் ஒரே போட்டு கொல்லக்கூடாது அந்த ஆத்திரம் அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்க நியாயம் காரணம் இருக்கு. என்னென்னா அபூ சுஃபியான் நேர்மையான ஆள். இவங்க அடிபடும் போது உதைக்கப்படும் போதெல்லாம் அது கண்டுக்கவே இல்லை. ஏன் இப்படி அநியாயம் அடிக்கிற கேட்கணும் இல்லை. ஒரு மனுஷன் அடிக்கும் போது அடிக்கிற ஆளுக்க எந்த காரணம் இல்லாமல் அடிக்கிறான். அவன் செய்த பெரிய குற்றம் ராயிலாம் சொல்கிறான், அதுக்கு அடிக்கிறான். அப்படி அடிக்கிற போது இவர் பல தடவை பார்த்துட்டு ஒரு தடவை கூட அந்த ஆட்டை ஏப்பா அடிக்கிறியா நியாயமானு கேட்கல. அவன் நியாயமான ஆளுங்க கேட்காம இருக்காரு இந்த மனுஷன். இவெல்லாம் மனுஷனா, நம்ம பேசக்கூட யாரையாவது இவெல்லாம் மனுஷனா, நம்மளுக்கு இருப்போ அவனே திட்டுவோம். ஏன்னா அந்த நம்ம கூட இருக்கிறவங்க அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருந்து அதை பயன்படுத்தாமல் இருந்தால் இவருக்கெல்லாம் நல்ல சொத்து கொடுத்து என்ன பிரயோஜனம், இவரெல்லாம் வந்து உலகத்திலிருந்து என்ன நன்மை என்று சொல்கிறோம். இது மாதிரி எல்லா காலையும் பழக்கம். அதை மாதிரி சொன்னான். அபூ சுஃபியான் நல்லா விட்டு வச்சுட்டாங்க, இவரெல்லாம் அல்ல கொல்ல வேண்டாமான்னு அந்த கோபத்தில் சொன்னான். அப்படி சொல்லிட்டு அவர் அதை கவனிச்சாருன்னு தெரியல. இவங்களுக்கு அதை சொன்ன மாதிரி அவன் கால் நாள் தெரியும். அவர் போயிட்டார். அவர் கூட இருந்துக்கிறாங்க. எப்பா அவர் யார்? அபூ சுஃபியான் அந்த மக்கள் ஒரு தலைவர். அவரை போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொன்னார். இப்படி சொன்னோன்னே அவங்க ஒன்றும் என்ன செய்யலை பெருசாக, நாங்கள் என்ன பெரிய தப்பாக பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நம்மளால 10 பேசியிருப்போம். உங்களுக்கு அங்கே தெரியும் வழி, எனக்குன்னு தெரியும். நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், 10 வார்த்தை பேசிக்குவோம். உனக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவோம். ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. சொல்லாவிட்டால் கூட பாருங்க சுப்ஹானல்லாஹ், அவங்க இருந்தால் நினைக்கிறாங்க நாம் சொன்னது சரியாக தப்பா. பாருங்க ஒரு வார்த்தை நம்ம என்ன நினைப்போம், என்ன பெரிய விஷயம் சொல்லிட்டேன், இதெல்லாம் சொன்னேன், நம்ம போய் சொன்னால் அப்படி என்ன பேசிட்டீங்க, இது எல்லாமே பெரிய தப்புன்னு சொல்லிடுங்க, என்ன சந்தோஷம் அப்படி சொல்லிடுவோம். ஆனால் அவங்க தான் தானே உணர்ந்தாங்க நான் சொன்னது சரியா தவறா. அது ஒரு நியாயமான காரணம் இருக்குது. என்ன காரணம்னா இவரால் உருவிடப்பட்டவங்க, அப்போ நம்மளால் உருவிட்டதுனால நம்ம ஒரு உரிமை கொண்டாடிட்டோமோ, அதனால் அவங்க தவறாக நினச்சிருப்பாங்களோ என்றெல்லாம் நினச்சிருக்கலாம். அப்படி நினச்ச உடனே சுப்ஹானல்லாஹ் நேர ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல 2-3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்தேன், அந்த வழியாக நான் அங்கே நின்றேன். அப்போ அந்த வழியை அபூ சுஃபியான் போகும்போது இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஏப்பா இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு நான் சொல்லிட்டேன், இது தப்பா சரியா? சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க. நம்மள வந்து எதாவது எத்தனை வார்த்தை பேசுகிறோம் கவனிச்சிருப்போம். சில கூடுபடியாடி அதை பேர் இங்கே அங்கே கூப்பிட்றான், என்ன இப்படி கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். இவருமாவோட சொல்லி வச்ச மாதிரியும் நான் இவங்களை கூப்பிடு பொருத்தி அப்படியே சொல்லியிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, அவன் வருத்தப்பட்டானா இல்லையா அது கவலையே இல்லை. இதெல்லாம் சும்மா சாதம் நினச்சிரும். ஆனால் அவங்க அப்படிதான் ஒன்றும் சரி ஏங்க அவரை சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய மனுஷன் சின்ன ஆள்கிட்ட சொல்கிறது, அதில் ஒரு அறிவுள்ள மனுஷன் அறிவில்லான்னு சொல்லி இப்படிலாம் பழக்க உலகத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு பெரிய மனுஷங்கிறதாலும் சொல்லியிருப்பார். அப்படி இருந்தாலும் தான் சொன்ன தப்பான என்ன மனசு ஊற்று இதுதாங்க பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவத்துக்கு அழகான அளவுகள் சொன்னாங்க. மா ஹாக்கி சந்திரிக்கு இஸ்முன், உங்கள் உள்ளத்தில் எதுதான் நெருடலை ஏற்படுத்துகிறதோ அதுவெல்லாம் பாவம் தான். அப்படி ஏற்படுத்தும் அதுக்காக போய் நீங்கள் யார்கிட்ட தீர்ப்புலாம் கேட்காதீங்க. நான் சொன்னேன் நினச்சேன் அது ரைட்டாக தப்பான அது பாவம், அதற்காக மன்னிப்பு கேட்டுருங்க. மக்கள் உங்களுக்கு வேறு மாதிரி தீர்ப்பு சொன்னாலும் ஆனால் பெரிய குற்றம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அது தவறு தான். அவன் எல்லாரும் ஏற்படுத்தும் பேசிட்ட பிறகு என்ன பேசிட்டோமே, அதில் எதையாவது சாப்பிட்டோமே எதையாவது வரும். அப்படி வந்தால் அது பாவம். அவன் உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்தினா பாவம். இதுதான் அவுபக்கரில் ஏற்பட்டது. அவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுபக்கரே நீ சொன்ன வார்த்தையால் அந்த மக்கள் கோபப்பட்டிருப்பார்களானால், அவளுக்கு நீ வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் அல்லாஹ்வையே நீ வருத்தத்தை கோபத்துக்குள் ஆக்கிவிட்டாய். நான் பாரு எங்கோடு சேகர பாருங்க, அவன் கோபப்பட்டிருந்தா அது என்ன, ஏன்பா அவனை கோபப்படுத்த அப்படின்னு சொல்லணும். நீ அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டாய். நான் என்ன காரணம், மனுஷன் தான் கோபப்படுத்தான், மனுஷன் திட்டாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் நீ கோபத்துக்கு ஆயிட்டேன்டா. என்ன காரணம்டா, நபிசுல்லா சொன்னாங்க, உலகத்தில் சஹாபா கூட கேட்டாங்க, உலகத்திலே ஒன்றும் இல்லாத திவாலா ஆகி போனவன், கையில் ஒரு பைசா கூட இல்லை, யார் தெரியுமா அவன் கேட்டான். திவாலா எல்லாம் சொன்னாங்க, திவாலாளன் தானே, அவன்கிட்ட ஒரு பைசா இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, அதுக்காக அடுத்தோட கேட்கறதுனால இவன் தான். நான் சொன்னாங்க, நீங்கள் நினச்சில அது ஒன்று தான், ஆனால் நான் சொல்கிற திவாலா அது இல்லை. நான் சொல்கிறேன்னா மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன செய்வான்னா, அவர்கள் செய்த நன்மை தீமையை கேட்டு தீர்ப்பு செய்து சொர்க்கத்தை சில பேருக்கு கொடுத்து சொற்கள் சொல்லிடுவான்.
அந்த சொர்க்கம் என்று சொன்ன மக்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்ம ஆவலோடு வரும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்லி எப்படி சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கம் தீர்ப்பளிப்பானா. அவன் தீர்ப்பணி நடக்கும், கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இருந்தாலும் எப்படி சொல்லி விளக்குறாங்க பாருங்க. அவன் சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போறதுக்கான அவசரமா வந்து சொர்க்க வாசல்ல நிற்கும் போது ஏன் போ சந்தோஷமா யாரெல்லாம் இவரை சொர்க்கத்திற்குள் நுழைய விடாதே. அல்லாஹ் தீர்ப்பாடுகிற பிறகு ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்றான், இவரை சொர்க்கத்துக்கு உள்ள விடாதேங்கிறான். அவன் என்னப்பா என்ன காரணத்தை சொல்ற அப்படின்னு அவன் சொல்லுவாரா, நான் உலகத்துக்கு என்னை திட்டினான், திட்டா அந்த திட்டுடைய பிரச்சனை எங்க வந்து மறுமையில். அப்ப அவங்க நினைக்கிறாங்க நான் பேசினால அவங்க கோவம் வந்து நம்ம மேல வருத்தப்பட்டிருந்தா அதற்கு நம்ம மன்னிப்பு கேட்காம தான் மறுமையில மாட்டிக்குவேன்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் கேட்கறாங்க. அதனால மறுமையில யார் ஒன்றும் இல்லாதவண்டா இந்த உலகத்துல நன்மை நிறைய செய்திருந்தோம் பல பேரை திட்டி அடிச்சு உதைச்சி காசை வாங்கி அவன் மனசை புண்படுத்தி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காம மோர்க்காக போயிருந்தா நாளை மறுமையில் மாட்டிக்குவாங்க. வருதல் எப்படி விளக்குறாங்க. அப்ப அங்க என்ன செய்ய திட்டினானா நீ திட்டிட்டு போ, உன்னை அடிச்சாலும் நீ அடிச்சுட்டு போ, இன்னும் உலகத்தில் சொல்லிடலாம், அல்ல எதாவது வாங்கி தரலையா கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மறுமையில் அது இல்லை. அதுதான் கடைசி நாள். அதுதான் அதுக்கு கடைசி நாள். அதுக்கு நிறைய நாள் இருக்கு. என்ன நாள் கடைசி? அது கடைசி நாளுக்கு நாள் இல்லையா? அதுக்கு பிறகு முறையான தண்டனைக்குரிய 2 நாளாக இருக்குது. நிரந்தர வாழ்க்கை அதுதான், அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன கடைசினா அங்கே என்ன செய்ய முடியாது, இங்கே மாதிரி பரிகாரம் கிடையாது. திட்டிட்டு போ, அடிச்சுட்டு போ அப்படி இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னா தவறு யார் வந்து குற்றம் சொல்றாரோ அவனுக்கு இவன் நன்மை அல்ல எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி என்ன ஆயுமா சில பேருக்கு பல பேர் நிற்பாங்களாம். இவன் நன்மை எடுத்து கொடுத்து பார்த்து நன்மையெல்லாம் தீர்ந்த பிறகு அதுக்கு பிறகு அவன் மேலே பிரச்சனை இருக்குமா. அப்போ என்ன செய்வான், அவன் தீமை எடுத்து இவன் நல்லா போட்டுருவான். இவன் யாராயிட்டான், நரகவாசி. அவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் சொர்க்கத்துக்கு மட்டும் தீர்ப்பினை யார் கிடைக்கும், தௌஹீத் வாங்கிட்டான். ஏன்னா சிறுக்கு வச்சிருக்கு சொர்க்கமே கிடைக்காது. அப்ப அல்லாஹ் மட்டுமே வணங்கினவன், குர்ஆன் அடிப்படை செயல்பட்டவங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க சொர்க்கம் கிடைக்காம போது என்ன பார்க்கான்னு கேட்டா, உலகத்துல வாழும்போது அல்லாஹ்வுடைய கடமைகளை ஒழுங்காக செய்தவர்கள், தொழுதவர்கள், நோன்பு பிடிச்சவர்கள், எல்லாம் கடமை செய்தவங்க மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தான். தாய்க்கு, தந்தைக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, நண்பர்களுக்கு, தன்னை சார்ந்தவர்களிடத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தா அதுக்கு பரிகாரம் உலகத்தை தேடலன்னு சொன்னா நாளை மறுமையில் மிகப்பெரிய துர்ப்பாக்கி ஆகிடும் அப்படின்னு சொல்ல விளக்கிட்டான். ஆனால் நம்ம எல்லாரும் மனிதர்கள், உலகத்தில் வாழக்கூடிய யாரும் தவறு செய்யாது இருக்கவே முடியாது. யார் என்ன தவறு செய்தே ஆகணும். நான் தவறே செய்யறது நான் புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். ஏன்னா மனிதனே எல்லாம் தவறு செய்யக்கூடியதான் படைச்சிருக்கிறான். அப்போ தவறு செய்யக்கூடியவன்ட்ட என்ன பண்பு இருக்குன்னா தவறு திருந்தணும். தவறு செய்தால் தவறு நினைச்சு வருந்தோம், அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். ஆக நம்ம ஒவ்வொருவரும் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளையும் சுய பரிசோதனை இது கட்டாயம். நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன செய்யணும், சோதிப்பாங்க. என்ன இன்னைக்கு காலையில் எழுந்தேன், நாட்டில் படுத்தேன், அப்போ இந்த ஒரு நாளில் நான் என்னென்ன சொன்னேன், என்னென்ன செய்தேன், என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்ன பிரச்சனை, உலக ரீதியாக என்ன பிரச்சனை நடந்துச்சு என்று தெரிஞ்சாதான் மன்னிப்பு கேட்க முடியும். அவங்க ஒரு சொன்ன வார்த்தைக்காக மன்னிப்பு நம்ம சொன்ன உடனே அந்த அல்லாவே நீ கோபப்படுத்தினா பாருங்க, சொன்ன நேர அவங்க பல இடத்துக்கு வந்துட்டாங்க, அங்கதான் அவங்க நிற்கிறாங்க. அப்போ அவன் சொன்னாங்க, நண்பர்களே நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிங்க. அவங்க எப்போ அல்ல மன்னிக்கட்டும்னு சொன்னாங்க. அதை என்ன செய்யல, 2 பெரிய பிரச்சனை வரல, அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டான், முடிஞ்சு வச்சு அது பிறகு வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். ஆகவே நாம் என்ன வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தினோம், என்ன செயல்களை தவறாக செய்து விட்டோம் என்று நாம் பார்க்கணும். நான் தவறு செய்து நம்மளும் உணரணும். அவை இது தவறு என்று தெரிந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்குற சும்மா வந்துட்டா இந்த ரமதான் நமக்கு பாக்கியமான மாதம். இந்த மாதங்களில் தவறை நாம் உணராமல், சிந்திக்காமல், மன்னிப்பு கேட்காமலே இருந்துட்டு வச்சுங்க, இந்த மாதம் நமக்கு ஒரு சாபத்துக்குரிய மாதம் ஆகும். ஆகவே சாதக மாதங்கள் கட்டாயம் தெரியும். நன்மை எது தீமை 2 தெரிஞ்சால் தான் நாம் வெற்றி பெற முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் எது தவறு என்பதையும் நன்மை என்பதை தெரிந்து தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதனாக, சிறந்த மனிதனாக, சொர்க்கம் செலுத்த வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நண்பர்கள் தருவானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸல்லம்.
காரணத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தவறுக்கு மன்னிப்புகள் ஒரு பெரிய விஷயங்க. சில பேர் மன்னிப்பு குரான் படித்து பார்த்தீங்கன்னா, ஹதீஸ் படித்து பார்த்தீங்கன்னா, புரியாத நன்மையில் ஒரு நன்மை என்னண்டா பாவ மன்னிப்பு கேட்டலும் மன்னிப்பும் கிடைச்சிட்டா பெரிய பாக்கியங்க. ஒரு பெரிய அறிஞர் அவர்கிட்ட போய் என்ன செய்தான்னு சொன்னால், ஒரு மனுஷன் வந்தார், இந்த மாதிரி நாட்டில் மழையே இல்லை, பாவ மன்னிப்பு வேலைப்பாடு. இன்னொரு எனக்கு பொழுது பயண சொத்து சுகம் பொருளாதாரத்தில் எந்த பறக்கத்தில் இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பாவ மன்னிப்பு வேலை. நான் நிறைய பிள்ளை பற்றி வளர்க்குறாரு, ஒரு பிள்ளை எனக்கு பயனாக இல்லை, பாவ மன்னிப்பு எப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவன் கூட உள்ளவங்க, என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறீங்க. ஒருத்தர் வீட்டில் பிரச்சனைங்கிறான், மழை இல்லைங்கிறான், வியாபாரம் எல்லாம் மன்னிப்பு வேண்டும். ஒரே ஒரு ஆயத்தை படிச்சு காட்டினான். குல்து சுத்தம் ரப்பா யூரிசமா அலைக்கு எதிராக ஒரு ஆயத்தை படித்தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேளுங்க. அப்படி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க முடியவன். அல்லாஹ் மன்னிச்சுட்டா வானத்திலிருந்து உங்களுக்கு போதுமான தண்ணீரை திறக்கிறான். முதல்ல சொல்கிறாங்க, பாவம் ஒழுங்காக கேட்டிருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி முறையான தண்ணி. பாருங்க, மழை பெய்யும், மழையினால் சேதம்பான். ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும், மழையே இல்லாமல் சேதக்கிறான். அவன் பெருமழை பெய்ஞ்சுங்கிறான், கொஞ்ச நாள் எதுவும் தண்ணி இல்லைங்கிறான். பார்த்தீங்களா, நமக்கு மழையினால நமக்கு பயிர் கிடைக்கல. கிடைக்கிற மழை நமக்கு போதுமான மழையாக இருக்கிறது. வயுந்திருக்கும் அம்பாலி பலி, சொத்து சுகங்களை கொண்டு பிள்ளைகளை கொண்டு நல்லா உதவி செய்வான். நிறைய பேர் பிள்ளைகளேன்னு ஏங்கி தவம் இருந்து பிள்ளை பெற்றிருப்பான். குழந்தை பிறந்த பிறகு இவனை போய் பெற்றனமா, இவனை பெற்றது ஒரு கல்லை பெற்றுக்கலாம். அவ்வளோ மோசமும் பிள்ளை இருக்கிறான். எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி என்னங்க ஒரு வாழ்க்கை வெற்றி இல்லை, வசதி வாய்ப்பு அப்படி சொல்கிறான். அவன் பெற்றது பலனாக கிடைக்கிறது. எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்து பிள்ளைகள் இருந்து வெறும் உள்ளத்தில் கசப்போட வாழ்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தா, நம்மளாம் வேற வேறு காரணம் நினைப்போம். பெரும்பாலும் பாருங்களேன், வீடுகளில் நல்ல ஒரு நிம்மதி இல்லை, கடவுள் நாய்க்கு மத்தியில் நிம்மதி இல்லை, மகனுக்கு தாய் தகப்பனை பற்றி ஒத்து இல்லை, 2 நண்பர்களுக்கு மத்தியில் ஒற்று இல்லை. என்ன விசாரித்து பார்த்தா ஏதோ வாழ்கிறோன்றான். மனைவி சொல்கிறா, இவனை என்னைக்கு கல்யாணம் இருந்தால் அன்றைக்கே வாழ்க்கை போயிட்டுருக்கான். அவனை கேட்டால் அந்த பிள்ளை என்னைக்கு கல்யாணம் சொன்னோம், என் வாழ்க்கை அதோடு போயிடுச்சுக்கான். இப்படி யாரை பார்த்தாலும் ஒரு நிம்மதியாக வாழ்கிற மாதிரி சொல்லலை. ஆனால் என்ன காரணம் தெரியலை. ஆனால் முக்கியமான காரணம் தான், நம்முடைய பாவங்களுக்காக நாம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டா நாம் குறைவாக தேர்ந்தாலும் நிறைவே எல்லாம் தருவாங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வாழ்க்கை இருந்தால் நமக்கு கிடைக்கிற பொருளாதாரம் பாருங்க, நமக்கு தேவையான அளவுக்கு நிம்மதியாக எல்லாம் தருவோம். உடையோ உணவோ இருப்பிடமோ சொத்து சுகம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காசு இருக்கும், அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளை இருப்பாங்க, நம்முடைய பொருளாதாரம் இருக்கும். ஆகவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு திருந்திடணும். அதுக்கு நம்ம முன்மாதிரி யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மலக்கு ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா படைக்கும் போது எங்கே படைச்சான்? சொர்க்கத்தில். சொர்க்கத்தை பார்த்துட்டு உலகத்துக்கு வந்தாலும் முதல் 2 பேரும் ஆதம் அம்மா மனுஷர்கள் இல்லை, ஷைத்தான் மலக்குகள். அவர் சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மண்ணால் செய்து போட்ட உடனே ஷைத்தான் போய் சுற்றி பார்த்தானா, என்னமோ ஒரு புதுசாக வரப்போகுது பாருங்க. ஷைத்தானோட புத்தி தான் என்ன நினச்சானா, ஒருவேளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று உருவாக்கி அந்த உருவாக்கப்பட்டவன் நம்மை விட அந்த அந்தஸ்தில் குறைவாக இருந்தால் நம்ம ஏற்றுக்குவோம், நம்மை விட கூட அந்தஸ்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு நினச்சான். இந்த ஷைத்தான் புத்தி. சிலர் கேள்வி கேட்கும்போது என்ன செய்வான், தெரிஞ்சிடும், அவனுக்கு தெரிஞ்சுட்டே கேட்பான். பதில் சொன்ன உடனே இது சரியில்லையப்பா, அப்போ ஏன் கேள்வி கேட்டேன், டெஸ்ட் பண்ணேன். இது ஷைத்தான் வேலை. அப்போ ஷைத்தான் என்ன நினச்சான்னா, நம்ம இருக்கக்கூடாது, நம்மை விட உயர்ந்தா அதை கேட்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் ஊதி ஆதமுக்கு சுஜூ செய்யுங்கட்டான். சொன்னோடனே மலக்கு எல்லாம் சுஜி செய்யிட்டாங்க. இவன் மட்டும் இருந்திருக்கான். என்னடா நீ சுஜி இல்லையா அப்படின்னு கேட்டான். என்ன சொல்கிறான், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், மண்ணால் அவனை படைத்திருக்கிறாய். நெருப்பான படைச்சன்னா மண்ணுக்கு போய் மரியாதை செய்யறது முறையா? அல்லாட்ட வாதம் பேசுகிறான். இதெல்லாம் உலகத்தில் ஈடுபடும். உலகத்தில் வேணா என்ன, நம்ம குற்றங்கள் நியாயப்படுத்தி அல்ல அறிவு பயன்படுத்தி பேசலாம். அல்லாவுடைய முன்னிலையில் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் தூ சொல்லிட்டா நம்முடைய அறிவுக்கு அந்த வேலையில் உடனே கட்டுப்பட்டுடும். அவன் எப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், அப்படியா அவன் தவற உணராத நீ நமக்கு இருக்கக்கூடாது, போ நீ காலமெல்லாம் சாபத்துக்குரிய அல்லாஹ் தள்ளிட்டான். அவன் நிரந்தர சாபத்துக்குரியான் காக்கிறவன் காலம் என்னதான்? பாவத்தை உணராதனால.
மலக்களும் தப்பிச்சுதான். என்ன தப்பிச்சுட்டாங்க? ஆதம் படைக்க போகிறத அல்லாஹ் சொன்ன உடனே, ஏன் அல்லாஹ் அவனை படைக்க போகிறேன், நாங்கள் தான் ஒன்று உணங்கிட்டே இருக்கிறோம், பொழுதுகிட்டே இருக்கிறோம், தூக்கிட்டே இருக்கிறோம், எந்த குறையும் இல்லாமல் இருக்கு, அப்போ ஏன் நீ அவன் படைக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொன்னான், உனக்கு இதுதான் தெரியும், அவங்க கொலை செய்வான், கொள்ளடிப்பான், திருட எல்லாம் சொல்கிறீங்களே, ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். அப்போ ஆதம் சில பாடங்கள் படித்து கொடுத்தான். அந்த பாடத்தை படித்து கொடுத்துட்டு மலக்கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கல, ஒரு ஆளுக்கும் தெரியலை. ஆதம் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் ஆதமுக்கு சிறப்பு. அப்போ தியா உனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்கிறார். சொன்ன உடனே சொல்ல, சுபஹானக் லா ஐம்பதனா இல்லாமல் அல்லத்தான், அல்லாவே நீ தூய்மையானவன், நாங்கள் தெரியாமல் செய்தோம், எங்களை மன்னிக்கல, எங்களை மன்னிக்க மாட்டோம். உடனே மன்னிக்க கேட்டாங்க. அதுதான் தவறு செய்த, தவறு தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும், மன்னிக்க கேட்டோம். அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுல சொர்க்கத்தில் படைச்சு ஒரே ஒரு மரத்துக்கிட்ட போகாத, வேற எங்கே வேணாலும் போ, பாருங்க எவ்வளோ பெரிய இடம், எத்தனை ஏக்கர், அவ்வளோ இருந்து என்ன வேணாலும் தின்னு, என்ன வேணாலும் செய், ஆனால் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதண்டா. எதுக்கிட்ட போகலன்னு சொன்னால் அதுதான் சேர்த்தான் போச்சு. இதுதான் உலகத்தில் பாருங்க எத்தனை பானம் இருக்குது, குடிபானங்களே பல வகையில் இருக்குது. இந்த மனுஷன் பாருங்க அதெல்லாம் விட்டுட்டு மது குடிச்சு போட்டு நடக்கிறான். அப்போ அவ்வளோ ஹலாலான பொருள் நிறைய இருந்தாலும் ஹராமான பொருளை சேர்த்தான் காட்டுவான். இதுதான் சேர்த்தனுடைய வேலையே. அப்போ அவன் போய் என்ன செய்தான், அவன் ஆதம் அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்காக சில வாசங்கள்லாம் சொல்லி அவள் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டான். அவன் தின்ட்டான். அல்லாஹ் கேட்டா, ஏப்பா நான் என்ன சொன்னேன், அந்த மரத்துக்கிட்ட போகணும்னு சொன்னல, ஏன் போகிறேன் அவனை. ஆதம் அவனை கேட்ட உடனே அவன் சொன்ன பதில், ரப்பனா லலம்னா அவன் புசனா வயலம் தஃபில தரவன் காசு. சொன்ன உடனே தவறு வந்துட்டாங்க. ஆண்டவனே, எங்களை படைச்சவனே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம், நீ மட்டும் எங்களை மன்னிக்காமல் கிருமி செய்யாமல் இருந்தால் நாங்கள் நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போயிடுவோம். அவன் மன்னிச்சு கேட்டான். வந்தீங்களா? அப்போ ஆதவும் மன்னிப்பு கேட்டாங்க, மலக்கும் மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாம் மன்னிச்சிட்டான். அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஆளாக தான் இருக்கிறாங்க. செய்தான் ஒருத்தன் அல்லாஹ் சொன்ன விஷயத்தையும் மாறிச்சிட்டான், அதை எடுத்து பேசினான், தவறை உணரலை. அப்போ தவறை உணராதவன் செய்தான். சேத்தாவுடைய அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது சேத்தாவுடைய கூட்டாளிகள் அல்லாஹ்வுடைய கூட்டாளி சொல்கிறான். அவர் சேத்தான் கூட்டாளி சொன்ன முதல் பண்பு என்னது, செய்கிற தவறு என்னன்னே நினைக்கிறது இல்லை, அதுக்காக வருந்துறது இல்லை, மன்னிக்கிறது இல்லை. அதனால் மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக்க மாதம் செல்ல போய் 2 நாள் முடிஞ்சு. அதனால் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, யோசிங்க, நான் என்ன தவறு செய்தேன். இன்னைக்குள்ள தவறு என்ன, ஜும்மா அவர்கள் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவில் இம்பரில் இமாம் ஏறதுக்குள்ளே வந்துடும். வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக பழக்க வெளியே நிற்பாங்களாம். வெளியே நின்று வரலவங்க பேரெல்லாம் பதிவு செய்வாங்க. இமாம் மெம்பரில் ஏறிட்டா அவங்க அந்த பேப்பரை முடிவுக்குள்ள உட்காந்துருவாங்க. இங்கே மலக்கள் இருக்கிறாங்க, அவங்க உள்ளே வந்துட்டா அதுக்கு பிறகு பதிவு இல்லை. மெம்பரில் ஏறின பிறகு வந்தால் சும்மா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஜும்மா வரல. எல்லா பள்ளியும் நடக்கு. அதில் குறிப்பாக இந்த குரானை சிரிச்சி பள்ளிகளே பார்த்து நிறைய பேர் வர்றாங்க, பின்னாலே நிற்கிறான், நின்றுகிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து பார்த்தேன், அது ஜும்மா மெம்பரில் ஏறின பிறகு நிறைய பேர் வந்து வெளியே அப்படியே நிற்கிறான், முடிச்சோட ஓடி வர்றாங்க. அப்போ இவங்களாம் என்ன சொல்லலை, ஜும்மா சொல்லலை. அப்போ ஜும்மாவில் பேர் இல்லை. சாதாரண கலெக்டருங்க, ஒரு தாசில்தார், அதில் ஊரில் ஒரு பொறுப்புள்ளவங்க 7 மணிக்கு வாங்க 6:30 நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் மனிதனுக்காகவே சமுதாயத்திற்காகவே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர் சொல்லலாம். உலகத்திலே மறுமையிலும் தன்னுடைய உம்மத்துக்காக அல்லாட்ட வாதாடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சொல்கிறாங்க, ஜும்மாவுக்கு முந்தி வாங்க, வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் முந்தி பழகுங்க. இந்த வெள்ளிக்கிழமை மாதிரி வேறு சிறப்பு எதுவும் சொல்லலை மற்ற நாட்களில். எந்த அளவு சொன்னாங்க, முதல் நேரத்தில் வந்துட்டான். இந்த நேரத்தை 4 நேரம் பிரிக்கணும். சூரிய உதிச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆன உடனே அந்த நேரத்துலேருந்து கணக்கு பார்க்கணும். அது கணக்கு பார்த்து முதல் நேரத்தில் வர்றபொழுது ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை குர்பான் எவ்வளோ நேரம் கிடைக்கும், எவ்வளோ முடியுமா? ஒவ்வொரு நேரத்துக்கு ஒட்டகத்தை அறுத்து இறைச்சி பண்ண முடியுமா? மிகப்பெரிய செல்வாக்கு, லட்சக்கணக்கான ரூபா இருக்கு, அப்படி தான் செய்ய முடியும். 2வது நேரத்தில் வந்து மாட்டு அறுத்து குர்பான், 3வது ஆடு, 4வது கோழி, 5வது கோழி முட்டை, 6வது பக்கத்தில் வர்றவனுக்கு விசேஷமான நன்மை கிடையாது. விசேஷமான நன்மை எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம எதுவும் தெரியல. அதனால் இப்போ யாரும் கோழி முட்டை கூட கிடைக்காதில்ல, ஜும்மாவே கிடைக்காது. அதனால் என்ன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மன்னிக்கணும். யாரெல்லாம் இன்னும் தவறு செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்காங்க, திருந்த மாட்டேங்கிறோம். யாராவது ஜிம்மாவுக்கு பிந்தி வந்தவங்க தப்பு நினைச்சாங்களா? நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது சர்வசாரம் யாரும் திட்டிடுறாங்க, பேசிடுறாங்க, தவறு நினைக்க மாட்டேங்கிறாங்க.
அவர் தவறு செய்தவர்கள் நீங்கள் நிறைய பேர் பார்க்க தவறு செய்துட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த சிந்தனை குரான் சொல்லக்கூடியவங்களே நிறைய பேர் தவறு செய்துட்டு அநியாயம் பண்ணிட்டு அநியாயத்தை நியாயப்படுத்துறான். அதான் ஆச்சரியமா இருக்கு. அவன் என்ன காரணம்? மறுமையை பற்றி பயம் இல்லை. நான் நல்லா கேட்பானே அவன் என்ன பதில் சொல்றதுக்கு பயம் இல்லை. இப்படி சொல்றான். ஏன் அகராதி மன்னிப்புகிற பண்பு இல்லை. அவன் யாரு? ஷைத்தான். அவன் ஷைத்தானுடைய பண்பு தான் தவறை உணராமலும் மன்னிப்பு கேட்காது. ஆனால் இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பிந்தி வந்துட்டேன் வரமாட்டேன். முடிவெடுக்கும் உறுதியாக எடுக்கணும். அடுத்த நாள் செய்யக்கூடாது. நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனால் வெள்ளிக்கிழமை லீவு போடுறாருன்னா ஜிம்மாவுக்கு முந்தி போடுங்க. நிறைய பேர் கடை ஜிம்மாவுக்கு பிறகு போடுறாங்க. ஜிம்மாவுக்கு பிறகு போடக்கூடாது. ஜிம்மாவுக்கு முந்தி லீவ் போட்டுறணும். பிறகு கடை திறக்க பிரச்சனை கிடையாது. என் ஜிம்மாவுக்கு முன்னால் தான் நம்ம வரணும். இப்போ எந்த அளவுக்கு வந்த நன்மை கிடைக்கும் பாருங்க. நம்ம அதிகமாக நன்மை கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும்? ஜிம்மாவில் இம்மா மெம்பரில் ஏறதுக்குள்ளே போயிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய தப்பு செய்ய என்ன பண்ணுறோம்? அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்யறோம். நிறைய பேர் தெரியலங்க. அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்த யாரு? காஃபிர் ஆகிடும். அல்லா சொல்ல நபியை சொல்லுங்க, அல்லா வச்சு கட்டுப்படுங்க. அப்படி கட்டுப்படலையே நீ காஃபிங்க. ஆனால் முஸ்லீமாக காதுக்கு அடையாளம் இல்லை. நமக்கு தெரியாதனால சர்வசாட்சி இருக்கும். ஆனால் தொழுது பிடிச்சி கொஞ்சம் செய்யுங்க. ஜிம்மாவுக்கு பிந்தி வந்தவங்க, ஜிம்மா மெம்பர் ஏறி வந்தவங்க வருத்தப்படுங்க. யாரெல்லாம் தவறு செய்ய மன்னிச்சுக்க, நம்ம செய்ய மாட்டேன் உறுதி எடுத்து அடுத்த ஒரு நேரம் ஆகும். அது மாதிரி நாம் யாருக்கெல்லாம் தப்பு செய்யணும், யார்கிட்ட தப்பாக பேசிட்டோம், யார்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோம், யார்கிட்ட வாங்கி கொடுக்கல, இந்த மாதிரிலாம் யோசித்து அதற்கான பரிகாரங்களை சம்மந்தப்பட்ட உடனே போய் மன்னிப்பு. இந்த 2 பண்பு வந்துட்டா அல்லாஹ்விட உயர்ந்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்றவரை நம்முடைய தவறுகளை உணர்ந்து அதற்காக அல்லாஹ்விடத்திலும் சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இந்த உலகத்தில் செல்வதற்கும் ரமதானை சிறப்பை பெற்றவர்களாக ஆவதற்கும் அல்லாஹ் அருள்வானாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் சில பாவங்களை மன்னித்து நாளை மறுமையோடு உயர்ந்த சொற்கமாக ஜன்னத்து தந்தல்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি வகினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.